ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம டே டு டே லைஃப்பில் பேசக்கூடிய தமிழ் வார்த்தைகளுக்கு இணையான ஆங்கில வார்த்தைகள் என்னென்ன, அதை எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு 20 இங்கிலீஷ் சென்டென்சஸ் கற்றுக்க போகிறோம். நம்ம எப்போதும் போல் தமிழில் சொல்லி அதை அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பாருங்க ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், திடமாக இரு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறப்போ நம்ம திடமாக இருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த வார்த்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஸ்டே ஸ்ட்ராங். திடமாக இரு அப்படின்னா ஸ்டே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, படிப்படியாக இதை கற்றுக்கலாம். நம்ம சொல்லுவோம்ல, ஏதாவது இப்போ ஒரு விஷயத்தை கற்றுக்குறோங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இது வரவே மாட்டேங்குது, நான் இதை விட்டுற போகிறேன், எனக்கு இது தெரியல அப்படின்லாம் சொல்லும்போது சொல்லுவாங்களா, அவசரப்படாத, படிப்படியாக கற்றுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. படிப்படியாக இதை கற்றுக்கலாம். இந்த வார்த்தை இங்கிலீஷில் இட் வில் லேர்ன் ஸ்டெப் பை ஸ்டெப். இட் வில் லேர்ன் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், உன் கோவத்தை கட்டுப்படுத்து. வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் நம்ம கோவப்பட்டுக்கிட்டே இருந்தோன்னா சொல்லுவாங்க இல்லையா, இவ்வளோ கோவம் ஆகாது, உன்னோட கோவத்தை கட்டுப்படுத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த வார்த்தையை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கண்ட்ரோல் யுவர் ஆங்கர். கண்ட்ரோல் அப்படின்னா கட்டுப்படுத்துறது, ஆங்கர் அப்படின்னா கோபம். கண்ட்ரோல் யுவர் ஆங்கர் அப்படின்னா உன்னோட கோவத்தை கட்டுப்படுத்து அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், தைரியமாக இரு. வீட்டில் சொல்லுவாங்கள்ல, பயப்படாத, தைரியமாக இரு, எதாக இருந்தாலும் தைரியமாக பண்ணு அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, தைரியமாக இரு. இந்த வார்த்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பி போல்டு. பி போல்டு அப்படின்னா தைரியமாக இரு அப்படின்னு அர்த்தம். பி அப்படின்னா இருக்கிறது, போல்டு அப்படின்னா தைரியம். தைரியமாக இரு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் இப்போ ஆங்கிலம் கற்றுக்கணும். நம்ம சொல்லுவோம்ல, நான் இப்போ ஆங்கிலம் கற்றுக்கணும்டா, எனக்கு என்ன இருந்தாலும் இப்போ இங்கிலீஷ் தெரிஞ்சே ஆகணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் இப்போ ஆங்கிலம் கற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஹாவ் டு லேர்ன் இங்கிலீஷ் நவ். ஐ ஹாவ் டு லேர்ன் இங்கிலீஷ் நவ் அப்படின்னா நான் இப்போ ஆங்கிலம் கற்றுக்கணும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் இப்போ படிக்கணும். நான் இப்போ படிக்கணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு ஸ்டடி நவ். ஐ ஹாவ் டு ஸ்டடி நவ் அப்படின்னா நான் இப்போ படிக்கணும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் இப்போ போகணும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோடையெல்லாம் இருந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்திருப்போம், அப்போ வீட்டுக்கு போகிற டைம் ஆகிருக்கும். அப்போ நம்ம சொல்லுவோம்ல, நான் இப்போ போகணும்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் இப்போ வீட்டுக்கு போகணும், அம்மா தேடுவாங்க, அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. நான் இப்போ போகணும். இந்த வார்த்தை இங்கிலீஷில் ஐ ஹாவ் டு கோ நவ். ஐ ஹாவ் டு கோ நவ் அப்படின்னா நான் இப்போ போகணும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் வேணும்னே சொல்லலை. ஏதாவது ஒரு விஷயம், இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு வார்த்தையை கோவமாக நம்ம ஏதாவது சொல்லிட்டோன்னு வச்சுக்கோவேன், அதனால் இன்னொருத்தவங்க கஷ்டப்படுறாங்க, ஹர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல, சாரி கேட்கும்போது நம்ம சொல்லுவோம்ல, நான் வேணும்னே சொல்லலை, தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. நான் வேணும்னே அதை சொல்லலை, நான் தெரியாமல் வாய் தவறி சொல்லிட்டேன், அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம்ல. இதை இங்கிலீஷில் ஐ டோன்ட் டெல் ஆன் பர்பஸ். ஐ டோன்ட் டெல் ஆன் பர்பஸ் அப்படின்னா நான் வேணும்னே சொல்லலை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அது நல்லதாக இருக்கலாம். அது நல்லதாக இருக்கலாம். இந்த வார்த்தையை எப்படி சொல்லலாம்? இட் மைட் பி குட். இட் மைட் பி குட் அப்படின்னா அது நல்லதாக இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், பயணம் எப்படி இருந்தது. இந்த வார்த்தையெல்லாம் நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது நம்மக்கிட்ட கேட்பாங்க இல்லையா, போயிட்டு வந்தியே, பயணம்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்திருக்காங்க, இல்லை நம்ம யார் வீட்டுக்காவது கெஸ்ட்டாக போயிருக்கோம் அப்படின்னா கேட்பாங்கள்ல நம்மக்கிட்ட, பயணம்லாம் எப்படி இருந்தது, ஓகேவா, அந்த மாதிரி கேட்பாங்களா. பயணம் எப்படி இருந்தது. இந்த வார்த்தையை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஹவ் வாஸ் த ட்ரிப். ஹவ் வாஸ் த ட்ரிப் அப்படின்னா பயணம் எப்படி இருந்தது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையில்லை. இந்த வார்த்தையில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஏதாவது இது உனக்கு தேவைப்படுதா அப்படின்னா, இல்லை எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எனக்கு அது தேவையில்லை அப்படிங்கிறத ஐ டோன்ட் நீட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறத ஐ டோன்ட் நீட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இதை கேளு. இதை கேளு.
வீட்டில் அதிகமாக சொல்லுவாங்க, இதை கேளேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை கேளு, இவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத கேளு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இதை வந்து இங்கிலீஷில் லிசன் டு திஸ். லிசன் அப்படின்னா கேட்குறது, கவனிக்கிறது. டு திஸ் அப்படின்னா இதை கேளு அப்படிங்கிறத லிசன் டு திஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பஸ்ஸு எப்போ வரும்? நம்மக்கிட்ட கேட்பாங்களே, இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பக்கத்தில் யாராவது வந்து இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் ஏதோ பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்கல்ல, பஸ் எப்போ வரும், டைம் ஆயிடுச்சுல, பஸ் எப்போ வரும் அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்பாங்கல்ல. இந்த கொஸ்டினை எப்படி கேட்கலாம்? பஸ் எப்போ வரும் அப்படிங்கிறத இங்கிலீஷில் when will the bus come, when will the bus come அப்படின்னு கேட்கணும். வென்னா எப்போ அப்படின்னு அர்த்தம். இனிமேல் தானே வரும், எப்போ வரும்னு தானே கேட்குறோம், அதனால will the bus அப்படின்னு கேட்கணும். will the bus come அப்படின்னா when will the bus come அப்படின்னா பஸ் எப்போ வரும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுவோம் இல்லையா, பஸ்ஸு வந்து 10 மணிக்கு வரும், கரெக்டாக 10 மணிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பஸ்ஸு 10 மணிக்கு வரும் அப்படின்னா இதை வந்து ஆன்சர் எப்படி பண்ணணும் அப்படின்னா the bus will come at 10 o'clock. the bus will come at 10 o'clock அப்படின்னா பஸ் 10 மணிக்கு வரும் அப்படின்னு அர்த்தம். இதே பஸ் 9 மணிக்கு வரும், இல்லை பஸ் 8 மணிக்கு வரும் அப்படின்னா the bus will come at 9 o'clock. the bus will come 9 o'clock அப்படின்னு சொல்லணும். இல்லைனா 8 மணிக்கு வரும் அப்படின்னா the bus will come at 8 o'clock அந்த மாதிரி சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், தயவு செஞ்சு மனசில் வச்சுக்கோ. நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்கள்ல, ஏதாவது நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரியவங்க வந்து அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ, அட்வைஸ் பண்ணிவிட்டு சொல்லுவாங்கள்ல, நான் சொன்னதெல்லாம் அப்படியே மனசில் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க, அதை ஃபாலோ பண்ணு, தயவு செஞ்சு நான் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. இந்த வார்த்தை எப்படி சொல்லலாம்? ப்ளீஸ் கீப் இன் மைண்ட். ப்ளீஸ் கீப் இன் மைண்ட் அப்படின்னா தயவு செஞ்சு மனசில் வச்சுக்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், என்னை தனியாக விடு. என்னை தனியாக விடு. நம்ம வீட்டில எல்லாம் வந்துட்டு நம்ம ரொம்ப சேடாக இருந்தோம், அப்செட்டாக இருந்தோம் அப்படின்னா நம்ம யாரு கூடயுமே மிங்கிள் ஆக மாட்டோம் இல்லையா. அப்போ யாராவது வந்து விளையாடுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கோ நம்மளை கூப்பிட்டாங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல, யாராவது வந்து நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது சொல்லுவோம்ல, நான் ஆல்ரெடி அப்செட்டில் இருக்கேன், என்னை தனியாக விடு, அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. என்னை தனியாக விடு. இந்த வார்த்தையை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? லீவ் மீ அலோன். லீவ் மீ அலோன் அப்படின்னா என்னை தனியாக விடு அப்படின்னு அர்த்தம். என்னை தனியாக விடு. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் அதை பார்த்தீங்களா? நம்ம வந்து வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் வச்சுருப்போம், எங்கேயாவது வச்சுட்டு தேடிக்கிட்டு இருப்போம் இல்லையா. இப்போ நம்ம ஃபோனே எடுத்துக்கோங்க, நம்ம ஃபோனை எங்கேயாவது வச்சுட்டு தேடிட்டு இருப்போம். அப்போ நம்ம வீட்டில் இருக்கவங்க கிட்ட கேட்போம்ல, என் ஃபோனை நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் அதை பார்த்தீங்களா, இங்கே தான் வச்சுருந்தேன், நான் இங்கே ஒரு புக் வச்சுருந்தேன், அதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படியெல்லாம் கேட்பாங்க இல்லையா. நீங்கள் அதை பார்த்தீங்களா? இந்த வார்த்தை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? டிட் யூ see that? டிட் யூ see that அப்படின்னா நீங்கள் அதை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கணும். இப்போது இதுக்கே வந்து நம்ம வந்து இதை இல்லை நான் அதை பார்க்கல அப்படின்னு ஆன்சர் சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம சொல்லுவோம்ல, ஒருவேளை நம்ம அதை பார்த்துருந்தோம்னா ஆமாம் நான் இங்கே தான் பார்த்தேன், இங்கே தான் இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா நான் இல்லை அதை நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல, நான் அதை பார்க்கல. இந்த வார்த்தையை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ டோன்ட் see that. ஐ டோன்ட் see that அப்படின்னா நான் அதை பார்க்கல அப்படின்னு அர்த்தம். நான் அதை பார்க்கல அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் அங்கே போகலாமா? நான் அங்கே போகலாமா? குழந்தைங்கள்லாம் கேட்பாங்கள்ல, எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா அங்கே யாராவது பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க, இல்லைன்னா அங்கே ஏதாவது விளையாட்டு ஜாமான் இருந்தது அப்படின்னா சொல்லுவாங்கள்ல பசங்க, நான் அங்கே போட்டுமா அப்படின்னு கேட்பாங்கள்ல, பெர்மிஷன் கேட்பாங்கள்ல நம்மக்கிட்ட. நான் அங்கே போகலாமா அப்படிங்கிறது இங்கிலீஷில் கேன் ஐ கோ தேர், கேன் ஐ கோ தேர் அப்படின்னு கேட்கணும். கேன் ஐ கோ தேர் அப்படின்னா நான் அங்கே போகலாமா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீங்கள் என்ன செய்கிறீங்க? இந்த வார்த்தை இங்கிலீஷில் வாட் டு யூ டூ. வாட் டு யூ டூ அப்படின்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு அர்த்தம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 20 சென்டென்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு. எல்லா சென்டென்சஸையுமே நம்ம தமிழில் சொல்லி அதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஓகேவா? இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டே டு டே லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் வாயை திறந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஃப்ளூயன்சி கிடைக்கும். இப்போ இங்கே வந்து நம்மளோட ஹோம்ஒர்க்குக்கான டைம். நான் வந்து ஒரு 5 தமிழ் சென்டென்சஸ் இங்கே கொடுப்பேன். அதை அப்படியே நீங்கள் இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் பிங்க் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் வார்த்தை, நான் அங்கே வரலாமா? செகண்ட் ஒன், நீங்கள் அங்கே போனீங்களா? தேர்ட் ஒன், நான் அதை பார்க்கல. ஃபோர்த்து ஒன், அவனை தனியாக விடு. ஃபிஃப்த்து ஒன், நான் வேணும்னே செய்யலை.